ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் ட்ராகன் பழம் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ராகன் பழம் வீட்டு மொட்டை மாடியில் வளர்த்துருக்கீங்க, இல்லை வீட்டு கார்டனில் வளர்த்துருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்கலாம்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை மாடியில் நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறோம். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் மெக்சிகோ கண்ட்ரியில் தான் நேட்டிவ். பட் ஆனால் இங்கேயும் விற்பாங்க. பட் வீட்டில் வளர்க்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் இது பூ பூத்துருந்தது. ஸோ நான் இதை வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 days பார்த்தீங்கன்னா அது பழுத்து இருந்தது. பிங்க் வித் மேலே ஒரு மாதிரி ரெட் வித் பிங்காக இருந்து. ஸோ அதை எங்கள் அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்களேன். ஹலோ, வணக்கம். நீங்கள் மாடியில் எல்லா பயிரும் செய்ய முடியும். குறிப்பாக பழ வகைகள் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு சின்ன உதாரணம், எங்கள் மாடியில் எல்லா பழ வகையும் வச்சுருக்கோம். அது ஒரு பழ வகை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் ட்ராகன். இங்கே ஒரு சின்ன பீஸாக வச்சோம். அது இப்படியே வளர்ந்து 2-3 பூ பூத்துருக்கு. அதில் பாருங்கள், ஒரு பூ இங்கே இருக்குது, ஒரு பூ இங்கே இருக்குது, ஒரு பூ இங்கே இருக்குது, இன்னும் ஒரு பூ இந்த பக்கம் இருக்குது. வீடியோவில் காட்ட முடியாது. பார்த்துங்க, இந்த வளர்ந்த ட்ரைகளில் பழமும் காய்ச்சிருக்கு, பழமும் வளர்த்துருக்கு. அதை மறந்துடாதீங்க. இந்த பழத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்படியே போய் உள்ளே போயிருக்கு பாருங்கள். உள்ளே போய் ட்ரைகளில் பழம் பூத்துருக்கு. இந்த ட்ரைகனை குத்த போய் பார்த்து வெட்ட போறீங்களா? கத்தி போட்டு எங்க மம்மி முறுக்கியே வெட்டுறாங்க. சூப்பர். இப்போ இதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணலாமா? எங்கள் வீட்டு மாடியில் காய்ச்ச ட்ரைகன் பழம். இது வெளிநாட்டு பழம்னு சொல்கிறீங்க, வெளிநாட்டு பழம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா இடத்துலையும் காய்க்கக்கூடிய கத்தாழை வகையை சேர்ந்தது. நம்ம வீட்டு மாடியில் காய்ச்ச ட்ரைகன் ஃப்ரூட், டிராகன் ஃப்ரூட். இதே மாதிரி கமிங் கட் பண்றேன். அப்படியே வீடியோ எடுத்து கட் பண்ணுங்க. முதல்ல எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு சோச்சோ. இப்படி கட் பண்ணாதான் அந்த இது தெரியும். எவ்வளவு கலர் பாரு. நம்ம கெமிக்கல்லாம் எதுவுமே இல்லாம நேச்சுரல் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்றீங்களா? கொடுங்க அப்படியே இதுல நோண்டி கொடுங்க. நான் ட்ரை பண்றேன். கட் பண்ணாதான். சரி கட் பண்ணுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்றேன். பிங்கா இருக்கு பாருங்களா. ப்ளஷ்ஷா கூட போட்டுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வாவ். டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல. முரளி நீ டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ட்ரைகன் பழம் கட் பண்ணியாச்சு. அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரத்த கலரில் இருக்குது. ரத்தம் இல்லை, பிங்க் கலரில் இருக்குது. அருமையாக இருக்குது. நேச்சுரல், மருந்து கலந்த எந்த உரமும் போடலை. ஆரோக்கியமான உரம் தான் இருக்குது. மாட்டு சாணம் தான் இருக்குது. அது போட்டு மாடியில் வளர்ந்த ட்ரைகன் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இனிப்பு செமையாக இருக்குது. நான் இது சாப்பிட்டேன். மாடியில் விளைவிங்க. இயற்கை பழங்களை விளைவித்து சாப்பிடுங்கள். வணக்கம். செம்மையா இருக்கு. இந்த ஒரு டிராகன் ஃப்ரூட்டை வெறித்தனமாக முடித்த லக்கி. என்னடா என்ன மாதிரி ஆயிட்ட? நம்ம சாப்பிட்ட மிச்சத்தே குழந்தை எப்படி சாப்பிட்டு இருக்கா? நானும் பிங்க் கலர், அவட பிங்க் கலர். கிரீச் குட்டி கிரீச் கிரீச். நீங்களும் வீட்டு மொட்டை மாடி தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. மொட்டை மாடியை கார்டனாக மாற்றி இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணி சாப்பிடுங்க. வெரி நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.